My dear students, today financial management question number 6 and 7 பார்க்க போகிறோம். அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. So question number 6ல ABC Limited is planning to raise 50 lakhs for a major expansion project. The firm is evaluating 3 financing options. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இவங்க ஒரு எக்ஸ்பேன்ஷன் ப்ராஜெக்ட்டுக்கு போகிறாங்க. அந்த ஃபண்ட்ஸை எப்படி மொபிலைஸ் பண்ணணும் அப்படின்னா 3 விதமாக பண்ணுறாங்க. ஒன்லி ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் மட்டுமே, அது மூலமாக சோர்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸு. அப்படி இல்லை டெப்ட் அண்ட் ஃபைனான்சிங் ஒன்லி, கடன் ஃபுல்லாகவே கடனை வாங்கிடலாம். எவ்வளோ 50 lakhsனா 50 lakhs கடன் வாங்கலாம். இல்லை பப்ளிக் இஷ்யூக்கு போய்ட்டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலில் நம்ம மொபிலைஸ் பண்ணிக்கலாம். இல்லை மிக்சட் ஆப்ஷன், அதாவது மிக்ஸ் ஆஃப் ஈக்விட்டி அண்ட் டெப்ட் ஃபைனான்சிங். அதில் எவ்வளோ சொல்கிறாங்க பாருங்கள், 25 lakhs டெப்ட்டு, 25 lakhs ஈக்விட்டி, இந்த மாதிரி போடலாம். கடைசி அவங்க என்ன கேட்க போகிறாங்க, இதில் எந்த ஆப்ஷன் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாங்க. ஸோ நீங்கள் கொஷினை நல்லா பாருங்கள். ஈக்விட்டி ஃபைனான்சிங் அப்படின்னு பார்த்தா 50 lakhs நமக்கு தேவை ஃபண்டு. ஆனால் என்ன பண்ணுறாங்க, அதனுடைய ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் 10 rupees. அண்ட் தென் ஃப்ளோட்டிங் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 பைசே. அப்போ ஒரு ஷேரை நீங்கள் இஷ்யூ பண்ணால் அதுக்கு 50 பைசா செலவாகுது, உங்கள் கைக்கு வர்றது 9 ரூபா 50 பைசா தான் வரும். நல்லா பார்க்கணும். அப்போ நீங்கள் செலவு பண்ணுறது 50 பைசே, ஆனால் நீங்கள் மொபிலைஸ் பண்ணுறது ஒரு ஷேருக்கு 9 ரூபா 50 பைசா தான் வரும். ஏன்னா அதனுடைய ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா. ஸோ ஆனால் நமக்கு எவ்வளோ தேவை, ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ் இருக்குது, ஒரு 10 lakh ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் இந்த 50 lakhsக்கு மட்டும் அடிஷனலாக எவ்வளோ ஷேர்ஸ் வாங்கினா அந்த 50 lakhs வரும் அப்படின்னு சொல்லி அதை பார்க்கணும். அடுத்தது டெப்ட் ஃபைனான்சிங் அப்படி தான். நீங்கள் 50 lakhsையும் 12% இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்கள் வாங்குறீங்க. ஆனால் அங்கேயும் ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் ஆஃப் டெப்ட் 2% ஆஃப் த ஃபேஸ் வேல்யூ. 50 லட்ச ரூபா வாங்குறீங்கன்னா 2% அப்படின்னா 2% 1 lakh rupees உங்களுக்கு செலவாயிடும். அப்போ நீங்கள் என்ன போய்டும், 50 lakhsக்கு நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா 1 லட்ச ரூபா செலவாச்சுன்னா 49 லட்ச ரூபா தான் வரும். அப்போ உங்களுக்கு 50 lakhs வரணும் அப்படின்னா, அப்போ 50 lakhs வரணும்னா டிவைடட் பை அந்த 2% இருக்குல்ல, அதை லெஸ் பண்ணி, அதாவது 98%க்கு 50 lakhsனால் அப்போ 100%க்கு அப்போ எவ்வளோ லோன் வாங்கினா நமக்கு தேவையானது ஃப்ளோட்டேஷன் காஸ்ட்டு போக மீதி ஃபைனான்ஸ் கிடைக்கும். அப்போ 50 lakhs வரணும்னா என்ன பண்ணணும், அதை நம்ம பார்க்க போகிறோம். சரி, the lender imposes the debt covenant limiting the interest coverage ratio. இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா அவங்களுடைய கோவனண்ட் 2.5 இருக்கணும்பாங்க. அப்போ அதை நம்ம கால்குலேட் பண்ணலாம். 2.5 இருக்கா, இல்லை அதுக்கு மேலே இருக்கா, இல்லை அது கம்மி இருக்கா. அப்படி மேலே இருந்தால் ஓகே, கம்மியாக இருந்ததுன்னா அது நமக்கு நாட் அப் டு த ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மிக்ஸ் ஆஃப் ஈக்விட்டி அண்ட் டெப்ட் ஃபைனான்சிங். அப்போ 25 lakhs ரைஸ் பண்ணுறோம், ஈக்விட்டியாக 25 lakhs லோனாக வாங்குகிறோம். அதுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், ஈக்விட்டிக்கு எவ்வளோ, இதுக்கு எவ்வளோ, ரெண்டுக்கு எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ நீங்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இது 25 lakhs த்ரூ டெப்ட்டு அட் 12% இன்ட்ரெஸ்ட். அதே மாதிரி இங்கேயும் உங்களுக்கு டெப்ட்னா தெரியும், உங்களுக்கு 2%, உங்களுக்கு இதுக்கும் அதே தான் பொருந்தும். 2% ஃபேஸ் வேல்யூவில் உங்களுக்கு இந்த காஸ்ட்டு ஃப்ளோட்டேஷன் காஸ்ட்டு போயிடும், இதுக்கு 50 பைசா ஃப்ளோட்டேஷன் காஸ்ட்டு போயிடும். அப்போ நான் எவ்வளோ ஷேர் இஷ்யூ பண்ணணும், அப்போ இதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, லோனுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, இது எல்லாமே கால்குலேட் பண்ணணும். கொஷனில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் EBIT அவங்களே கொடுத்துட்டாங்க கொஷனில். ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் 15 lakhs அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கார்பரேட் டேக்ஸ் 30% கொடுத்துட்டாங்க. எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ் 10 lakhs அதுவும் சொல்லியாச்சு. அப்போ எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ் ஏற்கனவே சொன்னது தான் 10 lakhs. த ரிஸ்க் ஃப்ரீ அண்ட் மார்க்கெட் ரிட்டர்ன் அண்ட் 14%. இதுக்கு நம்ம காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டிக்கு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் கேட்குறாங்க. இதில் இருந்து இப்போ இவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா, கேல்குலேட் த நெட் ப்ராசஸ் ஃப்ரம் ஈச் ஃபைனான்சிங் மெத்தட் ஃப்ளோட்டேஷன் காஸ்ட்டில் எவ்வளோ. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன, 50 lakhs ஈக்விட்டிக்கு போகிறோம். அப்படின்னா எவ்வளோ ஷேர் அடிஷனலாக இஷ்யூ பண்ணணும் அதை கேட்குறாங்க. அடுத்து செகண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு ஷேர் இஷ்யூ பண்ண தேவையில்லை, ஏன்னா ஃபுல்லாகவே டெப்ட்டுக்கு தான் போகிறோம், அதனால் ஷேர்ஸ் தேவையில்லை. தேர்ட் ஆப்ஷனில் கேட்குறாங்க. தேர்ட் ஆப்ஷன் மிக்சட் ஆப்ஷன், அதில் ஷேரும் இருக்குது டெப்ட்டும் இருக்குது. அப்போ அதுக்கு எவ்வளோ ஷேர் இஷ்யூ பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டுக்கும் தேர்டுக்கும் அடிஷனல் ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளோ இஷ்யூ பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு கொஷனுக்கு. ரெண்டாவது, ஃபார் டெப்ட் ஆப்ஷன் செக் இஃப் த இன்ட்ரெஸ்ட். டெப்ட் ஆப்ஷனில் என்ன, ஐசிஆர் கண்டுபிடிக்கணும். ஐசிஆர் எப்படி கண்டுபிடிக்கணும், EBIT டிவைடட் பை இன்ட்ரெஸ்ட். அப்போ அதை கால்குலேட் பண்ணி அது மினிமம் 2.5 வருதா, அதுக்கு மேலே வருதா, கம்மி வருதா, அது ஃபேவராக இருக்கா அன்ஃபேவராக இருக்கா, அதை நீங்கள் சொல்லணும். அண்ட் தென் கம்ப்யூட் EPS அண்டர் ஈச் ஆப்ஷன், ஏர்னிங் பர் ஷேர், அது எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதுக்கு இந்த ஃபார்முலா இருக்குது, அது பிரகாரம் நம்ம பண்ணுவோம். அடுத்தது கம்ப்யூட் த வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் அண்டர் ஈச் ஆப்ஷன் கன்சிடரிங் த இம்பேக்ட் ஆஃப் த ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் ஆன் கேபிட்டல். அப்புறம் WAC மெத்தடில் ஒவ்வொன்றுக்கும் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லிவிட்டு
கடைசியாக ஒரு கொஷின் கேட்குறாங்க, இதுதான் முக்கியம். அட்வைஸ் பண்ணணும். as a chartered accountant you have to advise which financing option is best from. இப்போ இபிஎஸ்ஸை பாருங்கள், டபிள்யூஏசியை பாருங்கள், எது ஃபேவராக இருக்குது, அப்போ இந்த 3 ஆப்ஷனில் எது பெஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம கொஷின் நம்ம இப்படி சால்வ் பண்ண வரலாம். முதல்ல ஃபைனான்சிங் ஆப்ஷன் எப்படி இருக்குது, முதல் ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷன் ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ ஷேர் இஷ்யூ பண்ணணும், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது, அதை நம்ம இப்போ கால்குலேட் பண்ணலாம். அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபைனான்சிங் ஆப்ஷன் அப்படின்னு பார்ப்போம். கொஷின் நம்பர் 6 இது. இப்போ நம்ம பார்க்குறது ஃபைனான்சிங் ஆப்ஷனில் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். கேபிட்டல் ஸ்ட்ரக்சரில் ஃபஸ்ட்டு மெத்தடில் என்ன சொல்கிறோம், கால்குலேஷன் ஆஃப் நெட் ப்ராசீட்ஸ் ஃப்ரம் த ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்குறான், ஃபஸ்ட்டுக்கு இதுலேயும் தேர்ட் இதுலேயும், ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு ஈக்விட்டி ஷேர்ஸ் மட்டும், தேர்டில் வந்து மிக்சட் ஆப்ஷனு. அப்போ ரெண்டுலேயும் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ இஷ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம கேட்குறோம். அதுதான் ஃபஸ்ட்டு கொஷின். அப்போ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ, அப்போ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ டு பி இஷ்யூடு என்ன அண்டர் ஃபஸ்ட் ஆப்ஷன், அதாவது ஒன்லி ஈக்விட்டியாக இருந்தால், இல்லை மிக்சட் ஆப்ஷன் தேர்டில், இது ரெண்டுலேயும் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஈக்விட்டி ஆப்ஷன் எடுத்துக்குவோம். ஈக்விட்டி ஆப்ஷனில் மொத்தமாக நமக்கு எவ்வளோ அடிஷ்னல் ஃபண்ட் எவ்வளோ தேவைப்படுது, நெட் ப்ராஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோன்னா எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட்ஸ் பர் ஷேர் அப்படின்னு வச்சுங்க, ஒரு ஷேரோட ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹10. ஆனால் அதில் என்ன வருது, ஃப்ளோட்டிங் சார்ஜஸ் போயிடுது. ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் வந்து 50 பைசே. அப்போ நெட் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னா பர் ஷேருக்கு ₹9.50. சரி, ஆனால் ஃபண்டு எவ்வளோ, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் நீடட் எவ்வளோ, நீடட் பார்த்தீங்கன்னா 50 lakhs. 50 lakhs நமக்கு தேவை. அப்போ 50 lakhs தேவைன்னா அப்போ நமக்கு எவ்வளோ ஷேர் இஷ்யூ பண்ணோம், அப்போ நெட் ப்ராஃபிட்ஸ் வந்து ₹9.50 தான் வருது ஒரு ஷேருக்கு. ஒரு ஷேரை நீங்கள் இஷ்யூ பண்ணால் ₹9.50 தான். அப்போ எத்தனை ஷேர் இஷ்யூ பண்ணணும், அப்போ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் டு பி இஷ்யூடு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மொத்தமாக நெட் ப்ராஃபிட்ஸ் நமக்கு 50 lakhs தேவைப்படுது, 50 lakhs. ஆனால் நெட் ப்ராஃபிட்ஸ் பெர் ஷேர் எப்படின்னா ₹9.50. அப்போ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் நம்ம எவ்வளோ இஷ்யூ பண்ணோம் அப்படின்னா 50 lakhs டிவைடட் பை ₹9.50, தட் இஸ் 5,26,316 ஷேர்ஸ் ஆச்சுங்களா. இதுதான். அப்போ இவ்வளோ ஷேர் நம்ம இது இஷ்யூ பண்ணுறோம். சரி, இது ஈக்விட்டி பாஸ். இப்போ இதே டெப்ட் ஆப்ஷனில் பார்ப்போம். இன்னொரு ஆன்சர் கேட்டிருக்காங்க, ஈக்விட்டியில் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எப்படின்னா அப்படி வரிசையாக பார்த்துட்டு வருவோம். இப்போ முதல் ஆன்சர் வந்து இதில் வந்துடுது. அப்போ நம்ம ஈக்விட்டி ஆப்ஷனுக்கு நம்ம அப்புறம் கால்குலேட் பண்ணலாம். இப்போ இதில் அப்படி டெப்ட் ஆப்ஷன் பார்த்துக்குவோம், அதுக்கு அப்படி கால்குலேட் பண்ணிட்டே வந்துடுவோம். டெப்ட் ஆப்ஷனில் நம்ம ஈக்விட்டிக்கு போகல, எல்லாமே டெப்ட்டாக வாங்குகிறோம். ஆனால் ஃப்ளோட்டேஷன் அப்போ டெப்ட்டு வந்து உங்களுக்கு தேவை 50 lakhs. நல்லா பார்க்கணும், 50 lakhs. சரி, அதுக்கு ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் எவ்வளோ, ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் வந்து உங்களுக்கு 2% ஆஃப் தி டோட்டல் டெப்ட் எவ்வளோ அப்படின்னு. அப்போ நீங்கள் எப்படி பண்ணோம், 50 lakhs இன்ட்டு 2% அப்படின்னா ₹1 lakh. அப்போ நீங்கள் பாருங்கள், அப்போ எவ்வளோ நெட் ப்ராஃபிட்ஸ் வருது உங்களுக்கு. அப்போ நீங்கள் 50 லட்ச ரூபா தேவை, ஃப்ளோட்டேஷன் காஸ்ட்டு போக உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தா 50 lakhs minus 1 lakh அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 49 lakhs தான் வருது உங்களுக்கு. அப்போ நீங்கள் 49 lakhs போதாது, நமக்கு 50 lakhs வரணும். அப்போ 50 lakhs நமக்கு வரணும்னா நம்ம என்ன பண்ணோம்னா 50 lakhs டிவைடட் பை 1 மைனஸ் எவ்வளோ பர்சன்ட், 2% இல்லையா. அந்த 2% நீங்கள் லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணால் எவ்வளோ வருது பாருங்கள், 2% அப்படிங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ 0.2. அப்போ எவ்வளோ வரும் அப்படின்னா 50 lakhs டிவைடட் பை 98%. 98% போடுங்க. அப்போ 50 lakhs டிவைடட் பை 98% அப்படின்னு போட்டிங்கன்னா அப்போ அமௌண்ட் உங்களுக்கு எவ்வளோ லோன் வேணும் அப்படின்னா 51 lakhs. அதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணால் தான் 51 lakhs 2000 பார்த்தீங்கன்னா 41 rupees. இவ்வளோக்கு நீங்கள் அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு 50 lakhs வரும். ஏன்னா ஃப்ளோட்டேஷன் காஸ்ட்டு போயிடும். அப்போ இதில் ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் எவ்வளோ இன்க்ளூட் ஆகிருக்குன்னா 1,02,041 rupees ஃப்ளோட்டேஷன் காஸ்ட். அது போக உங்களுக்கு 50 lakhs வரும். அப்போ நீங்கள் லோனாக வாங்கணும் அப்படின்னா லோன் அமௌண்ட் எவ்வளோன்னா 50 lakhs கிடையாதுங்க,
லோன் அமௌண்ட்டு 51 lakhs. அப்போ இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்கிறாங்க? இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன பண்ணோம்? இன்ட்ரெஸ்ட் 12% ஆன் திஸ் எபோ ஆன் ருப்பீஸ் இதில் வரணும். 51 lakhs 2041. அதுக்கு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதில் அப்படியே 12% போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வருதுன்னா 6 lakhs. இன்ட்ரெஸ்ட் ரேட் நல்லா பாருங்கள், 12,245. அப்போ ரெண்டாவது ஆப்ஷனில் ஈக்விட்டி கிடையாது, ஒன்லி டெப்ட்டு மட்டும்தான். டெப்ட்டுன்னா கூட 50 lakhs வாங்கினா பத்தாது, 51 lakhs வாங்கினா தான் ஃப்ளோட்டேஷன் போக நமக்கு ரவுண்டாக 50 lakhs வரும். அப்போ 51 lakhsக்கு நீங்கள் அதை 51 lakhs 2000 அதுக்கு நீங்கள் 12% போட்டால் இது வந்து இன்ட்ரெஸ்ட். அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட்டை மார்க் பண்ணி வச்சுங்க. இது வந்து பின்னாடி நமக்கு இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோலாம் கேட்டிருக்காங்க, அதுக்கு யூஸ் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ மூணாவது ஆப்ஷனில் என்ன? ஈக்விட்டியும் தேவைப்படுது, ஃபைனான்சிங்கும் தேவைப்படுது. அப்போ தேர்ட் ஆப்ஷனில் இப்போ இதில் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அப்போ மிக்ஸ் ஆப்ஷனில் நீங்கள் நல்லா பாருங்கள், எவ்வளோ ஈக்விட்டி அது 25 lakhs, டெப்ட்டு அதுவும் 25 lakhs. நல்லா பார்க்கணும், 25 lakhs. இப்போ நீங்கள் ஈக்விட்டிக்கு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ முதல் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்களே, அதை இப்போ நம்ம கால்குலேட் பண்ணலாம். அப்போ நமக்கு அதே மாதிரி தான் ஃப்ளோட்டேஷன் சார்ஜஸ் எவ்வளோ? ஒரு ஷேருக்கு நல்லா பார்க்கணும் 50 paise. ஒரு ஷேரோட ரேட் எவ்வளோ? 10 rupees. அப்போ நெட் ப்ராஃபிட்ஸ் எவ்வளோ? நெட் ப்ராஃபிட்ஸ் பழைய இது தான் சொன்னோம். அப்போ 9 ரூபா 50 பைசா. ஒரு ஷேருக்கு 10 ரூபா, அதில் 50 பைசா போச்சு அப்படின்னா 9 ரூபா 50 பைசா தான் வரும். ஆனால் நமக்கு எவ்வளோ? 25 lakhs வந்து நம்ம ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறோம், ஃப்ளோட் பண்ணுறோம். அப்போ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இஷ்யூடு எவ்வளோ? நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இஷ்யூடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ எவ்வளோ பாருங்கள், 25 lakhs டிவைடட் பை 9 rupees 50 paise. அப்போ 25 lakhs டிவைடட் பை 9 rupees 50 paise அப்படின்னா எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா 2,63,158 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணோம். அப்போ முதல் கொஷனுக்கு ஆன்சர் என்ன? கொஷனில் என்ன கேட்குறாங்க பாருங்கள், calculate the net proceeds of each financing method, flotation card, determine the number of equity shares. அப்போ நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா, அதாவது இதில் தேர்டில் 2,63,158, ஃபஸ்ட்டில் அதுதான் கேட்குறதுங்க எவ்வளோ? 5,26,360. இது ரெண்டு தான் ஆன்சரு. அப்போ முதலுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். கொஷின் நம்பர் 2 என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபார் டெப்ட் ஆப்ஷன் செக் if the interest coverage ratio complies with the covenant. அவங்க கோவனன்ட் சொல்லிட்டாங்க 2.5 அப்படின்றாங்க. அதுக்கு கம்மியாக வருதா ஜாஸ்தி வருதா அதை நீங்கள் இப்போ பார்க்கணும். அப்போ நமக்கு நல்லா தெரியுது, நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். செகண்ட் ஆப்ஷனில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் இந்த அமௌண்ட்டு 6,12,245. அப்போ நமக்கு என்ன பண்ணோம்? டெப்ட் ஆப்ஷனில் மொத்தமே 2 டெப்ட் இருக்குது. செகண்ட் ஆப்ஷன்லேயும் டெப்ட் இருக்குது, செகண்ட் ஆப்ஷனில் ஃபுல்லாக டெப்ட்டு, தேர்ட் ஆப்ஷனில் பார்ட்லி டெப்ட்டு. அப்போ ரெண்டுக்கும் என்ன இன்ட்ரெஸ்ட்டு ரேட் என்ன அப்படின்னு அந்த பார்க்கலாம். அப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ என்ன பார்ப்போம். அப்போ நீங்கள் கொஷின் நம்பர் 2ல், அதாவது அதுலேயே வந்து கொஷின் நம்பர் 2, அதாவது கொஷின் நம்பர் 6ல் 2 அப்படின்னா என்ன கேட்குறாங்க? ஃபார் கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ, அவ்வளோதான் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. இதில் ஃபஸ்ட்டு வந்து டெப்ட் ஆப்ஷனில் வச்சுக்கலாம். டெப்ட் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு டெப்ட் ஆப்ஷனுக்கு தான் நம்ம இப்போ இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணியிருக்கோம். டெப்ட் ஆப்ஷனுக்கு என்ன வரும்? அப்போ ஐசிஆர் ஈக்குவல் டு நமக்கு நல்லா தெரியும், ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் டிவைடட் பை இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட்டு நமக்கு எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கேல்குலேட் பண்ண இன்ட்ரெஸ்ட்டு இந்த 6 lakhs சம்திங் வந்திருக்கு இல்லையா, அதை இந்த அமௌண்ட்டு இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க, நல்லா செக் பண்ணிங்க. ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட்டு இந்த அமௌண்ட், ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட்டு 15 lakhs ஆனுவலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் ஈசிஆர் அப்படியே கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஐசிஆர் ஈக்குவல் டு ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் 15 lakhs டிவைடட் பை இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 6,12,245 பண்ணிங்கன்னா இப்போ ஐசிஆர் வந்துடும். அப்போ 15 lakhs டிவைடட் பை 6,12,245 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.45 வருது. அப்போ 2.45 இதுதான். அப்போ இது என்ன வரும்? ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்கிறாங்க, கோவனன்ட் மினிமம் 2.5 இருக்குன்னு. அப்போ என்ன இது லெஸ் தேன் 2.5. அப்போ லெஸ் தேன் அப்படின்னா இட் ஃபெயில்ஸ் கோவனன்ட் அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஃபெயில்ஸ் கோவனன்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இது ரெண்டாவதுக்கு உண்டான ஆன்சர்.
அடுத்தது மிக்ஸ் ஆப்ஷன்லேயும் நமக்கு என்ன டெப்ட் இருக்குது, ரெண்டாவதில் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆப்ஷனில் டெப்ட் இருக்குது, அதுவும் 25 lakhs டெப்ட்டு. அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இப்போ நம்ம கால்குலேட் பண்ணோம். அப்போ மிக்ஸ் ஆப்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். என்ன பண்ணலாம் இப்போ, அதாவது நெட் ப்ராஃபிட்ஸ் வந்து நமக்கு தேவை எவ்வளோ, 25 lakhs. ஆனால் கிராஸ் பாரோவிங் எவ்வளோ வரணும், அதுலேயும் வந்து என்ன சொல்கிறான், 2%. அப்போ 2% வந்து உங்களுக்கு அந்த இந்த ஃப்ளோட்டேஷன் காஸ்ட்டு. அப்போ 25 lakhs அப்படின்னு பார்த்தா இவ்வளோ தேவைப்படுது அப்படின்னா, இப்போ 1 - 0.02 அப்படின்னா உங்களுக்கு 98%. அப்போ 25 lakhs டிவைடட் பை 98% போட்டிங்க அப்படின்னா அப்போ 25 lakhs 51,020. அப்போ 25 lakhs 51,020 இதுதான் வந்து உங்களுக்கு மிக்சட் ஆப்ஷனில் வாங்க வேண்டிய லோன் அமௌண்ட்டு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் 2% போயிடுது. அப்போ 2% போயிட்டுனா மீதி 98%க்கு அப்போனா 25,51,000 வாங்கினா தான் உங்களுக்கு தேவையான இந்த 25 lakhs கிடைக்கும். ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கால்குலேட் பண்ணோம், இன்ட்ரெஸ்ட்டு இது 12% ஆன் எவ்வளோ லோன், கிராஸ் பாரோவிங் எவ்வளோ 25 lakhs 51,020. இதுக்கு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அப்போ இன்ட்டு 12% அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா 3,06,122. இதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட். அப்போ இதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ அப்படின்னு போட்டிங்கன்னா அதில் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோவில் என்ன 15 lakhs EBIT டிவைடட் பை இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 3,06,122. அவ்வளோதான். இதை போட்டால் எவ்வளோ வருது, அப்போ 15 lakhs டிவைடட் பை 3,06,122 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 4.9 வருது. அப்போ இது வந்து என்னது, இது வந்து அவங்க சொல்லியிருக்கிறது எவ்வளோ சொல்லியிருக்காங்க 2.5. அப்போ இட் பாசஸ் கோவனன்ட். அவ்வளோதான், பாசஸ் கோவனன்ட். அவங்க சொல்கிற மினிமம் லிமிட்டை விட அதிகமாகவே இருக்குது, இது ஃபேவரபிள் தான். அப்போ இட்ஸ் ஓகே. ஸோ இது ரெண்டாவது கொஷனுக்கு உண்டானது நம்ம பார்த்துட்டோம். இப்போ மூணாவது என்ன கேட்குறாங்க, இப்போ கொஷின் நம்பர் 2 போனாச்சு. கம்ப்யூட் EPS அண்டர் ஈச் ஆப்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஈச் ஆப்ஷனில் எப்படி கம்ப்யூட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மூணாவதில் இப்போ இந்த இதில் தேர்டில் அதுலேயே தேர்டு வர்றோம். calculation ஆஃப் earning per share. அப்போ earning per shareக்கு 2 ஃபார்முலா இருக்குது. வெறும் ஈக்விட்டி மட்டும் அப்படின்னு சொன்னால் EBT இன்ட்டு 1 - T டிவைடட் பை டோட்டல் ஷேர்ஸ், எவ்வளோ ஷேர் இருக்கோ அப்போ ஒரு ஷேருக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருதுன்னு சொல்லிடலாம். அதே டெப்ட் இருந்தால் அதுக்கு என்ன பண்ணுவோம், இந்த கேஸ் ஆஃப் டெப்ட்டு அப்படின்னா அதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா அதுக்கு எப்படி EPS கண்டுபிடிக்கணும்னா EPS வேறு ஒன்றும் இல்லை, EBIT மைனஸ் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 1 - டேக்ஸ் டிவைடட் பை டோட்டல் ஷேர்ஸ். ரெண்டு ஏறத்தால ஒன்று தான், டோட்டல் ஷேர்ஸ். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, இதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, இதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவ்வளோதான். இப்போ இந்த ஃபார்முலா நமக்கு வந்துடுச்சா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடில் பார்ப்போம். என்ன, ஈக்விட்டி ஆப்ஷனில் பார்க்கலாம். ஈக்விட்டி ஆப்ஷனில் ஏர்னிங் பர் ஷேர் எவ்வளோ, இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியும் நில்லு, ஏன்னா டெப்டே கிடையாது, அதனால் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நெட் இன்கம் அதாவது EBIT அவங்க கொஷன்லேயே கொடுத்துட்டாங்க 15 lakhs, அதையும் கொடுத்துருக்காங்க 15 lakhs. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னு பார்த்தா ஷேர் ஹோல்டர்ஸ் ஏற்கனவே 10 lakhs இருக்கான். இப்போ நம்ம இஷ்யூ பண்ணது ஃபஸ்ட்டு மெத்தடில் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு கேஸில் 5,26,306 ஷேர்ஸ். அப்போ இதையும் எடுத்துக்கணும். ஏற்கனவே 10 lakhs இருக்குது. அப்போ மொத்தம் ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளோ, அப்போ தான் ஒரு ஷேருக்கு எவ்வளோன்னா அப்போ டோட்டல் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கிறது ஒரு 10 lakh ப்ளஸ் இப்போ இருக்கிறது 5,26,316. ஸோ அப்போ எவ்வளோ வருதுன்னா 15,26,316 ஷேர்ஸ் இருக்குது. அப்போ ஏர்னிங் பர் ஷேர் எவ்வளோ வரணும் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு அப்படியே EBIT நமக்கு வந்திருக்கு. அதான் 15 lakhs. ஆச்சா 15 lakhஸில் நம்ம என்ன பண்ணோம் ஆக்சுவலாக இன்ட்டு 1 - 30% டேக்ஸ் இல்லையா, அதை போட்டிங்கன்னா டிவைடட் பை எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ 15,26,316. ஸோ இப்போ நீங்கள் இதில் பாருங்கள், அப்போ 0.7 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது 1 - 0.3 அப்படின்னா அப்போ 0.7. அப்போ 0.7 இன்ட்டு 15 lakhs ஈக்குவல் டு எவ்வளோ 10,50,000. அப்போ இது வந்து 10,50,000 தான் உங்களுக்கு ஏர்னிங்ஸ்.
டிவைடட் பை எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் 1526 316 அப்படின்னு பார்த்தா 316 அதை டிவைட் பண்ணி பார்த்தா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.688. இதுதான் ஏர்னிங் பர் ஷேர். அப்போ இபிஎஸ் ஃபஸ்ட்டு மெத்தடில் இது ஏர்னிங் பர் ஷேர் வந்துடுச்சு. சரி, ரெண்டாவது டெப்ட் மெத்தடில் என்ன பார்ப்போம். அதுலேயே டெப்ட்டுக்கு என்ன பார்ப்போம். டெப்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வர கொடுக்குறோம். அப்போ அதை மைனஸ் பண்ணணும். 6,12,245 இதுதான் இன்ட்ரெஸ்ட்டு. இந்த இன்ட்ரெஸ்ட்டில் அப்போ நெட் இன்கம் நமக்கு எவ்வளோ வரும்? கொஷனில் கொடுத்துருக்கிறது 15 lakhs. அப்போ 15 lakhs மைனஸ் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா போட்டோம் இல்லையா, 245 இன்ட்ரெஸ்ட் போட்டிங்க அப்படின்னா அதில் தான் நீங்கள் என்ன பண்ணணும். இந்த இன்ட்ரெஸ்ட்டில் 1 minus 0.3 டேக்ஸு டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ், அவ்வளோதானே வரும். நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ், நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ். இப்போ நீங்கள் பாருங்கள் 15 lakhsலேருந்து 6 lakhs இது போச்சுன்னா அதில் நீங்கள் 1 பாயிண்டில் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது அப்படின்னு பாருங்கள். மொத்தமாக 15 lakhs மைனஸ் 6,12,245 இன்ட்டு 0.7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 621,428 டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸுங்கிறது இங்கே வந்து பழைய ஷேர் ஹோல்டர்ஸ் மட்டும்தான், புதுசாக யாரும் அடிஷ்னலாக வரல. அப்போ 10 lakhs டிவைட் பண்ணால் அப்போ இபிஎஸ் எவ்வளோ வரும் அப்படின்னா டிவைடட் பை 10 lakhs. ஸோ இப்போ 0.621 இப்போ 0.621 இதுதான் ஏர்னிங் பர் ஷேர் இதில். சரி, மிக்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆப்ஷனில் தேர்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் இருக்காங்க, இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. அப்போ அதை நீங்கள் பார்க்கணும். மிக்ஸ் ஆப்ஷன் அதில் எவ்வளோ பாருங்கள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா எதுக்கு, அதாவது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு 3வது ஸ்கில்ல இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கேல்குலேட் பண்ணோம் அதை நீங்கள் அப்படியே பாருங்கள். மிக்ஸ் ஆப்ஷனில் இன்ட்ரெஸ்ட் மட்டும் 3,06,120 இதை மட்டும் லெஸ் பண்ணணும், இந்த அமௌண்ட்டை மட்டும். ஸோ அப்போ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பாருங்கள் அதில். ஸோ இதில் இன்ட்ரெஸ்ட் 3,06,122 இது இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ நெட் இன்கம் எவ்வளோ வரும்? 15 lakhs EBIT மைனஸ் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 3,06,122. ஸோ இதில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், 1 minus 30 அப்படின்னா 0.70 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வருது? அப்போ 15 lakhs மைனஸ் 3,06,122 இதில் வரும் இன்ட்டு 0.7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,35,714.6 இவ்வளோ வரும். இதில் நம்ம என்ன பண்ணணும், டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் பண்ணணும். இதில் டோட்டல் ஷேர்ஸ் இங்கே எவ்வளோ வருது பாருங்கள். டோட்டல் ஷேர்ஸில் ஏற்கனவே ஒரு 10 lakhs. இப்போ அடிஷ்னலாக அந்த 25 lakhsக்கு நம்ம மொபைலைஸ் பண்ணுறோம்ல ஈக்விட்டி ஷேர்ஸ், அதுக்கு எவ்வளோ? 2,63,158 ஷேர்ஸ். அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 12,63,158. அப்போ நீங்கள் ஏர்னிங் பர் ஷேர் ஈக்குவல் டு 8,35,714.60 டிவைடட் பை 12,63,158. அப்போ பாருங்கள். அப்போ நீங்கள் இதை பண்ணால் 8,35,714.6 டிவைடட் பை 12,63,158 ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னா 0.662. இதுதான் ஏர்னிங் பர் ஷேர். அப்போ இந்த மேட்ரு இதில் முடிஞ்சிச்சு. அப்போ நெக்ஸ்ட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேஸ் முடிச்சிட்டோம். அப்போ கம்ப்யூட் ஈச் ஆப்ஷனுக்கும் எவ்வளோ அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா பாருங்கள், அடுத்தது கேல்குலேஷன் ஆஃப் WACC அப்படின்றாங்க. இது வந்து முக்கியமானது. இதில் கேல்குலேஷன் ஆஃப் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இதுதான் கேல்குலேட் பண்ணோம். ஆனால் இதில் பாருங்கள் மேட்டரில் ரிஸ்க் ஃப்ரீ அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ரிஸ்க் ஃப்ரீ
ரேட்டு ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் வந்து ஈக்விட்டி பீட்டா அது ஒன்று 14% கொடுத்துருக்காங்க, 1.2% கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் ரேட்டு அது வந்து 14% கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா கேப்பம் மெத்தட், அதாவது சிஏபிஎம் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதில் வந்து காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா, காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஃபார்முலா பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம், ஈக்குவல் டு அதாவது ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ப்ளஸ் பீட்டா இன்டூ என்ன பண்ணோம் ரிஸ்க், அதான் மார்க்கெட்டிங் ரேட் மைனஸ் ரிஸ்க் ஃப்ரீ ரேட் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இப்போ நமக்கு தெரியுது என்ன சொல்கிறோம், பீட்டா தெரியுது. அப்போ ரிஸ்க் ஃப்ரீ ரேட், அப்போ ஆர்எஃப் என்ன அப்படின்னு தெரியுது. ஆர்எஃப்ங்கிறது 6% கொடுத்துட்டாங்க, பீட்டா அப்படிங்கிறது 1.2 கொடுத்தாச்சு. அடுத்தது மார்க்கெட் ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 14% கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் இப்போ கால்குலேட் பண்ணிங்கன்னா என்ன வரும், அப்போ ஆர்எஃப் வந்து 6% ப்ளஸ் பீட்டா வந்து 1.2, அப்போ இன்டூ அது என்ன ஆர்எம்ங்கிறது 14% மைனஸ் ஆர்எஃப்ங்கிறது 6%. ஸோ இதை நீங்கள் கால்குலேட் பண்ண அந்த 6% அப்படியே வச்சுங்க. இதில் வந்து 8 × 1.2 அப்படின்னா 9.6%. அப்போ மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 15.6%. இவ்வளோதாம்மா கால்குலேஷன் ஆஃப் WACக்கு உங்களுக்கு வர்றது ஈக்விட்டி ஆப்ஷனில். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் கிடையாது, டெப்ட்டு கிடையாது. அப்போ ஈக்விட்டி ஆப்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன வருது பாருங்கள், ஈக்விட்டியே மொத்தமாக 50 lakhs. சரி, டெப்ட் இருக்குதா அப்படின்னா நில்லு. சரி, டெப்ட் இல்லை. அப்போ WACC என்னென்னா இப்போ இந்த ஃபார்முலா பிரகாரம் நம்ம பார்த்தோம் இல்லையா, 15.6%. அவ்வளோதான். அதை நீங்கள் என்ன 100 டிவைட் பண்ணிங்கன்னா ஈக்குவல் டு 0.156 அப்படின்னு சொல்லலாம். ரெண்டும் ஒன்று தான். அப்போ இதுதான் ஆன்சர், ஈக்விட்டி ஆப்ஷனுக்கு உண்டான WACC. அவங்க மொத்தம் அடுத்தது டெப்ட் ஆப்ஷனுக்கு எவ்வளோ. இப்போ டெப்ட் ஆப்ஷனில் இன்ட்ரெஸ்ட் தெரியும். டெப்ட் ஆப்ஷனில் என்ன வரணும் அப்படின்னா ஈக்விட்டி நில்லு. ஆனால் டெப்ட் எவ்வளோ சொல்லியிருக்கோம், மொத்தமாக 50 லட்சம் இல்லை, அதை விட ஜாஸ்தி வாங்கணும். அதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க. அதில் எவ்வளோ 51 lakhs சம்திங் வந்தது இல்லையா, அதை நீங்கள் அப்படியே பாருங்கள். அது இந்த அமௌண்ட்டு 51 lakhs 2045 இருக்கு இல்லையா, 41 அந்த அமௌண்ட் அப்படியே எடுத்துங்க. அப்போ டெப்ட்டுங்கிறது இப்போ நமக்கு தேவையானது இந்த அமௌண்ட். அப்போ டெப்ட் ஈக்குவல் டு rupees 51,02,041. இதுதான் டெப்ட்டு. ஆனால் காஸ்ட் ஆஃப் டெப்ட் அப்படிங்கிறது 12% கொஷனில் சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா நமக்கு என்ன வரும், காஸ்ட் ஆஃப் டெப்ட்டுங்கிறது ஆக்சுவலாக 12% இன்டூ 1 மைனஸ் டேக்ஸ் எவ்வளோ 30%. அப்போ எவ்வளோ வரும் பாருங்கள், அப்போ 0.7 ஆகிடும். 0.7 இன்ட்டு 12% அப்படிங்கிறது 8.4%. இதுதான். ஸோ ஆக்சுவலாக இப்போ அப்போ WAC அப்படிங்கிறது இந்த டெப்ட் மெத்தடில் எவ்வளோன்னா 8.4%. இதை நீங்கள் இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா 100 டிவைட் பண்ணிங்கன்னா 0.084 அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி, இப்போ டெப்ட் ஆப்ஷன் முடிஞ்சிருச்சு. மிக்சட் ஆப்ஷனில் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அடுத்தது தேர்டில் மிக்சட் ஆப்ஷன். மிக்சட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி எவ்வளோ வருது பாருங்கள், rupees 2,50,000, அது சாரி 25 lakhs, டெப்ட்டு 25 lakhs. அப்போ டெப்ட்டில் அப்போ காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி நம்ம ஏற்கனவே எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 15.6. இப்போ போட்டோம் இல்லையா, காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டியில் தான் இதுதான் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. அப்போ காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி நமக்கு தெரியும், தட் இஸ் 15.6%. காஸ்ட் ஆஃப் டெப்ட் எவ்வளோ, இப்போ நம்ம கால்குலேட் பண்ணது 8.4%. சரி, இது வந்துருச்சு. அப்போ WACCக்கு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிக்சட் ஆப்ஷனில் பொறுத்த வரைக்கும் மொத்தம் ரிக்குவயர்மெண்ட்ஸ் எவ்வளோன்னா இதில் நல்லா பார்க்கணும். அதாவது இந்த டெப்ட்டை பொறுத்த வரைக்கும் 25 lakhs ரவுண்டாக நம்ம வாங்கலை, அது இந்த ஃப்ளோட்டேஷன் காஸ்ட்டு சேர்த்து எக்ஸ்ட்ரா வாங்குகிறோம். அதனால் கரெக்ட் ஃபிகர் என்ன அப்படின்னா 25 lakhs விட அங்கே என்ன பார்த்தோம், 25 lakhs 51,020. இதுதான், இது நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்போ இது ரெண்டும் தான் டோட்டல் டெப்ட். அப்போ மொத்தமாக டோட்டல் டெப்ட்டு, அதாவது டோட்டல் சோர்ஸஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் எவ்வளோன்னா 50 lakhs. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 50 lakhs 51,020. அதுக்கு எவ்வளோ 25 lakhs வந்து ஈக்விட்டி. சரி, அதுக்கு வந்து என்ன பண்ணால் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி எவ்வளோ சொன்னோம். அப்போ காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம கால்குலேட் பண்ண மாதிரி 15.6%. அடுத்தது ப்ளஸ்
அதே மாதிரி டெப்ட் எவ்வளோ 25 lakhs, 25 lakhs டிவைடட் பை டோட்டல் டெப்ட் எவ்வளோ, ஐ மீன் டோட்டல் சோர்ஸஸு இந்த அமௌண்ட்டு இன்ட்டு காஸ்ட் ஆஃப் டெப்ட் எவ்வளோ, இந்த இது 0.084. இப்போ அந்த காஸ்ட் ஆஃப் இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டிக்கு பதிலாக அந்த இதை போடலாம். 15.6% இருக்குது இல்லையா, அதை பாருங்கள். அப்போ 0.156. அப்போ இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது அப்படின்னு பாருங்கள். அப்போ 25 lakhs டிவைடட் பை 50 lakhs 51,020 அப்படின்னா என்ன வருது, 0.495. 0.495 இன்ட்டு இது அப்படியே போட்டுக்கோங்க 0.156 ப்ளஸ் அதே மாதிரி இங்கே என்ன வரும் 25 lakhs டிவைடட் பை 50 lakhs 51,020 அப்படின்னா இங்கே என்ன வருது பார்த்தீங்கன்னா அதே தான் 495 இன்ட்டு அந்த ரேட் எவ்வளோ பாருங்கள், அதில் சாரி இதில் வந்து 505 வருது. அதுக்கு வரும் 25 lakhs டிவைடட் பை 50 lakhs 50. அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 0.505 இன்ட்டு 0.084 இது ரெண்டும் டெப்ட்டுக்கு. அப்போ மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ட்டு 100 அப்படின்னு போட்டிங்கன்னா பர்சன்டேஜ் வந்துடும். அப்போ இதில் எவ்வளோ வருது பாருங்கள், இது ரெண்டையும் பண்ணிங்கன்னா 0.495 இன்ட்டு 0.156 அப்படிங்கிறது 0.07722 ப்ளஸ் இங்கே 0.505 இன்ட்டு 0.084 அப்படின்னா அப்போ 0.04242 இன்ட்டு 100 அப்படின்னு போடணும். அப்போ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது, இதை ரெண்டையும் ஆட் பண்ணி இன்ட்டு 100 போட்டிங்க அப்படின்னா 11.96%. அப்போ 11.96% வெயிட்டட் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அண்டர் மிக்சட் ஆப்ஷனில் ரெண்டும் சேர்த்து எவ்வளோ வெயிட்டட் ஆகுது. அப்போ மிக்சட் ஆப்ஷனில் எவ்வளோ, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் நம்ம தனித்தனியாக கால்குலேட் பண்ணியிருக்கோம். டெப்ட் ஆப்ஷனுக்கும் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா WAC வந்து 8.4%, இதுக்கு 15.6%, இது மிக்சட் ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா 11.96. இப்போ நம்ம ரெக்கமெண்ட் பண்ண சொல்கிறாங்க இந்த 3 ஸ்கீமில் எது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு, எது ஃபேவரபிள் அப்படின்றாங்க. அப்போ நம்ம இப்போ கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். கன்க்ளூஷன் அண்டு ரெக்கமெண்டேஷன் எப்படி ரெக்கமெண்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக எடுத்துங்க. ஆப்ஷன் என்ன ஆப்ஷனு, ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் ஈக்விட்டி, செகண்ட் ஆப்ஷன் டெப்ட்டு, தேர்ட் ஆப்ஷன் மிக்சர் ஆஃப் டெப்ட் அண்ட் ஈக்விட்டி ரெண்டுமே. அதில் ஏர்னிங் பர் ஷேர் அப்படின்னு நீங்கள் பாருங்கள், நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது 0.688 ஈக்விட்டியில் ஏர்னிங் இதில் வந்து காஸ்ட் ஆஃப் டெப்ட் 0.621, மிக்ஸில் பார்த்தீங்கன்னா 0.662. இதுதான் ஏர்னிங் பர் ஷேர், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அடுத்தது WAC இப்போ நம்ம கால்குலேட் பண்ணோம்ல, இப்போ இந்த கடைசி பாயிண்ட் வந்து இது 11.96, இதுக்கு 11.96. சரி, நெக்ஸ்ட் அதுக்கு படுத்தது 8.4 15.6. அப்போ இதுக்கு 15.6 ஈக்விட்டிக்கு, டெப்ட்டுக்கு வந்து 8.4. ஸோ இப்போ கோவனன்ட் வந்து என்ன, கோவனன்ட்டினுடைய கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, இது வந்து ஆக்சுவலாக பாருங்கள் 15.6 இது வந்து நாட் அப்ளிகபிள் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படிங்கிறத இப்போ நம்ம சொல்லலாம். மெயினாக நீங்கள் என்ன பண்ணோம், இதில் வந்து ICR வந்து நமக்கு எவ்வளோ ஆச்சு, இந்த டெப்ட்டில் வந்து 2.5க்கு கம்மியாக வந்தது. ICR வந்து லெஸ் தென் 2.5, ஏன்னா 2.4 சம்திங் வந்தது. அதனால் இது என்ன ஆகிடுது, இதில் வந்து நோ அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஃபேவராக இருக்குதுன்னு நீங்கள் எப்படி ஜட்ஜ் பண்ணுவீங்கன்னா, அப்போ இருக்கிற மெத்தடில் இதுதான் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது அண்டர் மிக்ஸ் ஃபைனான்சிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். அதாவது கம்ப்ளைஸ் டெப்ட் கோவனன்ட்டும் கரெக்டாக இருக்குது. அதே சமயத்தில் EPS ஏர்னிங் பர் ஷேர், இதில் வந்து ஏர்னிங் பர் ஷேர் எவ்வளோ இருக்குது, ஹையர் தேன். இப்போ நீங்கள் இதில் பாருங்கள் ஏர்னிங் பர் ஷேர் எவ்வளோ, 11 ரூபா 96 பைசா ஏர்னிங் பர் ஷேர். சரி, அது வந்து எவ்வளோ இருக்குது, கிரேட்டர் தேன் எதை விட இருக்குது, டெப்ட்டை விட ஏர்னிங் பர் ஷேரு. கடன் வாங்கியிருந்தால் கூட
அதை விட ஏர்னிங் பர் ஷேர் வந்து இது அதிகமாக இருக்குது எந்த சிஸ்டத்தில், மிக்சட் சிஸ்டத்தில். அதே சமயத்தில் லோயர் WACC. இப்போ WACCயில் வந்து நீங்கள் எவ்வளோ பாருங்க, இதில் 11, இது எதை விட 11 கம்மியாக இருக்குது. நல்லா பாருங்கள், இதை விட அதாவது ஈக்விட்டி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 15% வருது. ஆக்சுவலாக இதில் மிக்ஸில் பார்த்தீங்கன்னா அதாவது வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 11.96 தான் வருது. அப்போ இதுவும் வந்து நமக்கு ஃபேவராக இருக்குது. அப்போ நமக்கு எது ஃபேவர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எது ஃபேவர்? ஆப்ஷன் சி, அதாவது என்ன சொல்கிறது, மிக்சிங் ஆப்ஷன் தான். அதாவது டெப்ட்டும் இருக்கணும் அண்ட் தென் ஈக்விட்டி இருக்கணும். அதுதான் வந்து நமக்கு மோஸ்ட் ஃபேவரபிள் அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸோ இந்த கொஷின் இதோட முடியுது. அடுத்த கொஷின் நம்ம எப்படி பார்த்துடலாம். கொஷின் நம்பர் 7. கொஷின் நம்பர் 7ல் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. X limited or Y limited are mid-sized companies operating in the same competitive industry. Both companies have recently undergone a financial performance review to assess their operational efficiency, cost structure, and then overall financial risk. You are a financial analyst. Suppose if you are appointed as a chartered accountant, if you are appointed as a financial analyst, you have to advise. Provided with the selective financial indicators are required to draw insights and comparison. அப்போ என்ன சொல்கிறாங்க, the management of X Limited has disclosed the company is currently operating with the margin of safety ratio. அப்போ எக்ஸுக்கு நல்லா பாருங்கள், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இவ்வளோ வருது. அப்போ ஆப்ரேட்டிங் லிவரேஜ் ஈக்குவல் டு என்ன, 1/8 இது மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. இந்த போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்ரேட்டிங் லிவரேஜ் வந்துடும். சரி, இப்போ நம்ம அதே மாதிரி இன் கான்ட்ராஸ்ட் ஆஃப் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வந்து இங்கே 2 இருக்குதான். நல்லா பார்க்கணும், 2 ஒய்க்கு பொறுத்த வரைக்கும் 2. அப்போ 0.167 × 2 அதுதான் வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இஸ் 2 ஆஃப் ஒய் லிமிடெட். அதை வந்து 2 பங்கு இருக்குது. போத் கம்பெனிஸ் மெயின்டைன் த ஃபினான்ஷியல் லிவரேஜ் ரெண்டுக்குமே எல் தான், 3 தான். அப்போ நல்லா பார்க்கணும். அப்போ ஃபினான்ஷியல் லிவரேஜ் கொடுத்தாச்சு, அப்புறம் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இதில் கொடுத்தாச்சு. மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வந்து இதுக்கு ஒன்று 0.1667 × 2 போட்டிங்கன்னா இதுக்கு ஒய்க்கு, இது எக்ஸுக்கும் ஒய்க்கும் கிடச்சிருச்சு. இப்போ அது இல்லாமல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபைனான்சிங் காஸ்ட் ஒய் லிமிடெட் இன்கர்ஸ் ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் ₹30,000. எக்ஸ் லிமிடெட் இன்கர்ஸ் அந்த இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் ₹300. நல்லா இதை கவனிக்கணும். அப்போ என்ன சொல்கிறான், எக்ஸ் லிமிடெடுக்கு நீங்கள் வந்து 300 30,000 அப்படின்னா ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ஒய்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் வந்து 300 டைம்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படியே 300ஆல் டிவைட் பண்ணக்கூடாது. 300ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும், 90,000 வரும். அப்போ இது வந்து எக்ஸாக இருக்குதான் 90,000. அப்போ ஏற்கனவே 30,000 ப்ளஸ் 300 டைம்ஸ் ஆஃப் 30,000. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம். அப்போ 1,20,000. நல்லா பார்க்கணும், 1,20,000 அப்படிங்கிறது ஒய்க்கு, எக்ஸுக்கு வந்து 30,000 இன்ட்ரெஸ்ட். அப்போ இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க. So both companies are subject to corporate tax rate of 30%, which affects the net profitability after interest and taxes. இப்போ நீங்கள் என்ன சொல்லணும், you are required to prepare income statement for both the companies and identify the company which is better. அப்போ நீங்கள் ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் ஈஸியாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு வந்து ஆப்ரேட்டிங் லிவரேஜ் கண்டுபிடிக்கலாம், ஃபினான்ஷியல் லிவரேஜ் கண்டுபிடிக்கலாம், கம்பைன்ட் லிவரேஜ் கண்டுபிடிக்கலாம். எந்த கம்பைன்ட் லிவரேஜ் வந்து கம்மியாக இருந்தால் ரிஸ்க் கம்மி, அப்போ எந்த கம்பெனி நம்ம பெஸ்ட்டு கம்பெனி அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் அப்படியே வரிசையாக பார்த்துட்டு வாங்க. கம்பெனி எக்ஸ், இப்போ கொஷின் நம்பர் நம்ம போடுறது 7ல் போடுறோம். கொஞ்சம் கொஷின் நம்பரில் 7ல் கம்பெனி எக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். கொஷின் நம்பர் 7ல் ஃபினான்ஷியல் லிவரேஜ் அப்படிங்கிறது நமக்கு ஃபார்முலா தெரியும், ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் டிவைடட் பை இபிடி. இப்போ நமக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் இங்கே தெரியுது. அப்போ நம்ம என்ன பண்ண, இபிடிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, இபிஐடி மைனஸ் இன்ட்ரெஸ்ட். அப்போ நமக்கு என்ன தெரியலாம் அப்படின்னா, இப்போ ஃபினான்ஷியல் லிவரேஜ் கொடுத்துட்டாங்க, ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸு அதை நம்ம இப்போ கால்குலேட் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் நமக்கு தெரியும். அப்போ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேஸில் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் வந்து 30,000. சரி, ஃபினான்ஷியல் லிவரேஜ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 3. அப்போ நம்ம ஈக்குவலைஸ் பண்ணலாம்.
அப்போ ஃபினான்ஷியல் லிவரேஜ் ஈக்குவல் டு 3 ஈக்குவல் டு ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் டிவைடட் பை ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ். ஏன்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் தெரியும், அதனால் இப்போ 30,000 ருபீஸை வச்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்படியே கிராஸ் வெரிஃபிகேஷன் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும், இது 3 EBIT ஆச்சா 3 EBIT அப்புறம் மைனஸ் எவ்வளோ வருது, அப்போ நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா 90,000 ருபீஸ் 3 EBIT அப்போ 90,000 இன்ட்டு EBIT. அப்போ இந்த -90 வந்தால் இந்த ப்ளஸ் ஆகிடும், இந்த EBIT எந்தாண்ட போனால் மைனஸ் ஆகிடும். மைனஸ்னால் ஏற்கனவே 3 இருக்குது, அப்போ 3 EBIT minus 1 EBIT தட் இஸ் 2 EBIT. ஸோ இப்போ EBIT ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா ஏர்னிங் பிஃபோர் அப்போ 90,000 டிவைடட் பை 2 அப்படின்னா ₹45,000. கிளியர்? ஸோ 45,000 ருபீஸ் EBIT கிடச்சிச்சு. அடுத்தது இதுலேயே நம்ம என்ன சொல்லலாம், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அது கொடுத்துருக்காங்க. மார்ஜின் ஆஃப் சேஃப்டி என்ன கொடுத்துருக்காங்க 0.1667. ஆனால் ஆப்ரேட்டிங் லிவரேஜ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஆப்ரேட்டிங் லிவரேஜ் என்ன நான் ஏற்கனவே சொன்னேன் 1 டிவைடட் பை மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இல்லையா. அப்போ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்சாங்க 0.1667. அப்போ 1 டிவைடட் பை 0.667னா ஒரு ரவுண்டாக ஒரு ஃபிகர் வர பாருங்கள். 1 டிவைடட் பை 0.1667 அப்படின்னா 5.998 வருது. அப்போ 6, அப்போ 6 இஸ் த ஆப்ரேட்டிங் லிவரேஜ். அப்போ நல்லா பார்க்கணும், இங்கே எவ்வளோ ஃபினான்ஷியல் லிவரேஜ் வந்து 3, ஆப்ரேட்டிங் லிவரேஜ் வந்து 6. இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஆப்ரேட்டிங் லிவரேஜுக்கு ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலா, ஆப்ரேட்டிங் லிவரேஜ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை EBIT வருதா. EBIT நமக்கு தெரியும், EBIT எவ்வளோ 45,000. கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கணும். ஆப்ரேட்டிங் லிவரேஜ் எவ்வளோ இப்போ கால்குலேட் பண்ணியிருக்கோம் 6. அப்போ நீங்கள் அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அப்போ கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ வரும், அப்போ கான்ட்ரிபியூஷன் ஈக்குவல் டு 45,000 இன்ட்டு 6 அப்படின்னா எவ்வளோ வரும் ₹2,70,000. ஸோ கான்ட்ரிபியூஷன் வந்துடுச்சு. இதை அப்படியே வச்சுக்கலாம். சரி, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சேல்ஸ் கண்டுபிடிக்கலாம். சேல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஏன்னா இதெல்லாம் அவங்க என்ன இன்கம் ஸ்டேட்மெண்ட் கேட்குறான். இன்கம் ஸ்டேட்மெண்ட்லாம் EBIT வேணும், அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் லெஸ் பண்ணணும், அப்புறம் ஏர்னிங் ஆஃப்டர் டேக்ஸ் வரணும், அப்புறம் பிஃபோர் டேக்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் எல்லாம் பட்டு கடைசியாக ஏர்னிங் ஆஃப்டர் ப்ராஃபிட், அதாவது கடைசி ப்ராஃபிட் வரும்போது தான் நம்ம ஃபேவராக இல்லையான்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ இப்போ நம்ம சேல்ஸ் கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா சேல்ஸ் ஈக்குவல் டு என்ன, கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை PV ரேஷியோன்னு ஒன்று இருக்குது. ஆனால் PV ரேஷியோ இங்கே இருக்குதா, வேரியபிள் ரேஷியோ மட்டும் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேரியபிள் ரேஷியோ கொடுத்துருக்காங்க நல்லா பாருங்கள். அதாவது 60% சம்திங் கொடுத்துருந்தாங்க. அதாவது இங்கே பாருங்கள் 60%. அப்போ வேரியபிள் காஸ்ட் வந்து 60% அப்படின்னா மீதி என்ன இருக்குது 40%. 40% அப்படிங்கிறது தான் உங்களுக்கு PV ரேஷியோ. 1 மைனஸ் வேரியபிள் காஸ்ட் PV ரேஷியோ அப்படின்னா 1 மைனஸ் வேரியபிள் காஸ்ட். 1ங்கிறது என்ன, அது அப்படியே கான்ஸ்டன்ட். வேரியபிள் காஸ்ட்டு 60%. அப்போ 1ல் 60% போனால் அப்போ 40%. அப்போ PV ரேஷியோங்கிறது 40%. அப்போ நமக்கு தெரியும். அப்போ சேல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை PV ரேஷியோ. அப்போ கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ வருது உங்களுக்கு 2,70,000. இங்கே நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணுறோமா. அப்போ 2,70,000 டிவைடட் பை 40%. அப்போ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா 2,70,000 டிவைடட் பை 40% அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,75,000 அது வருது. அப்போ சேல்ஸ் வந்து ₹6,75,000 இது சேல்ஸ் வந்துருச்சு. சரி, அதுக்கப்புறம் ஃபிக்ஸட் காஸ்ட் நமக்கு வேணும். ஃபிக்ஸட் காஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, ஆக்சுவலாக ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபிக்ஸட் காஸ்ட்டில் நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட், ப்ராஃபிட்டுங்கிறது வேறு என்ன ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு ஒரு ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம். இந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது என்ன EBIT தான் இப்போ ப்ராஃபிட். அப்போ இது நமக்கு தெரியும் EBIT. ஸோ அப்போ நீங்கள் இதில் என்ன செய்யலாம் அப்படின்னா ஃபிக்ஸட் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் மைனஸ் EBIT. ஸோ இப்போ நம்ம EBIT நமக்கு தெரிஞ்சிருச்சு 45,000, கான்ட்ரிபியூஷன் வந்து 2,70,000 இந்த கான்ட்ரிபியூஷன். அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் 2,70,000 மைனஸ்
45,000 EBIT அப்படின்னா இப்போ ஃபிக்ஸட் காஸ்ட். அப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளோ வருது? 2,70,000 45 போச்சுன்னா rupees 2,25,000. ஸோ இந்த ஃபிகர் அப்படியே வச்சுக்கணும். இப்போ இதெல்லாம் கம்பெனி எக்ஸுக்கு தேவையான அத்தனை பர்டிகுலர்ஸும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ கம்பெனி ஒய்க்கு தேவையானதை அப்படியே பார்ப்போம். கம்பெனி ஒய்க்கு தேவையானது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுலேயும் நமக்கு என்னது ஃபினான்ஷியல் லிவரேஜ் கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஷியல் லிவரேஜ் என்ன 3 தான். அப்போ அதில் இன்ட்ரெஸ்ட் நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சுட்டோம். 30,000 இங்கே 1,20,000. அப்போ இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியும். அப்போ நம்ம இதில் வந்து என்ன சொல்லியிருக்கோன்னா ஃபினான்ஷியல் லிவரேஜ் தெரியும் 3. அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்கோம்? இன்ட்ரெஸ்ட் தான். அதை விட 300 டைம்ஸ்னு கேல்குலேட் பண்ணோம் இல்லையா? 1,20,000 அதுவும் நமக்கு தெரியும். அப்போ நம்ம எப்படி அந்த ஃபார்முலா அப்படியே பண்ணுங்க. அப்போ ஃபினான்ஷியல் லிவரேஜ் ஈக்குவல் டு EBIT இதான் நம்ம கேல்குலேட் பண்ணோம். டிவைடட் பை EBIT மைனஸ் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 1,20,000. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 3 இன்ட்டு அப்போ 3 EBIT மைனஸ் அப்போ 3,60,000 ஈக்குவல் டு EBIT. அப்போ இந்த EBIT அந்த 3,60,000 எந்தண்ட போனால் ப்ளஸ் ஆகிடும். 3,60,000 இந்த EBIT மைனஸில் வரும். அப்போ இங்கே -1 இங்கே ஏற்கனவே +3 இருக்குது. அப்போ 2 EBIT. அப்போ 1 EBIT எவ்வளோ வரும்? அப்போ EBIT ஈக்குவல் டு 3,60,000 டிவைடட் பை 2 அப்படின்னா உங்களுக்கு 1,80,000 rupees வரும். ஸோ இதை நம்ம கேல்குலேட் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்? மார்ஜின் ஆஃப் சேஃப்டிங்கிறது ஒய்க்கு எவ்வளோ? 2 டைம்ஸ் ஆஃப் நம்ம சொன்னோம் இன்ட்டு அதுக்கு எவ்வளோ? 0.1667. அப்போ 167 வந்து எக்ஸ் லிமிட்டெடுக்கு. அப்போ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வந்து ஒய் லிமிட்டெடுக்கு எவ்வளோ வரும்? இதெல்லாம் ஒய் லிமிட்டெடுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ எவ்வளோனா அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். 0.1667 இன்ட்டு 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.333 அப்படின்னா 0.3333. சரி, இது வந்துருச்சு. இப்போ நம்ம இதை கேல்குலேட் பண்ணிட்டோம். அப்போ நமக்கு ஏற்கனவே ஆப்ரேட்டிங் லிவரேஜ் அப்படின்னா ஈக்குவல் டு 1 டிவைடட் பை மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு வரும். அப்போ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்னா இப்போ நம்ம இப்போ கேல்குலேட் பண்ணது மார்ஜின் ஆஃப் சேஃப்டி தான் இந்த 1. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? 1 டிவைடட் பை 0.3333 அப்படின்னா அப்போ நீங்கள் அதையும் போடுங்க. எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 டிவைடட் பை 0.3333 அப்படின்னா 3 வருது. அப்போ இங்கே ஆப்ரேட்டிங் லிவரேஜ் எவ்வளோ? 3. நல்லா பார்க்கணும். அப்போ இங்கே ஃபினான்ஷியல் லிவரேஜும் 3, ஆப்ரேட்டிங் லிவரேஜும் 3. இதை பார்த்தலாம். இப்போ ஆப்ரேட்டிங் லிவரேஜ் அப்படிங்கிறத நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணலாம்? இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் லிவரேஜ் ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம்? கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை EBIT. ஸோ கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ வருவாங்க? ஆப்ரேட்டிங் லிவரேஜில் கான்ட்ரிபியூஷன் உங்களுக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் கேல்குலேட் பண்ணணும். கான்ட்ரிபியூஷன் அப்படியே வச்சுங்க. உங்களுக்கு EBIT வந்து 1,80,000 சரி இன்ட்டு ஈக்குவல் டு 3. அப்போ எவ்வளோ வருது அப்படின்னா அப்போ கான்ட்ரிபியூஷன் ஈக்குவல் டு ஸோ 3 இன்ட்டுதுன்னா 5,40,000. ஸோ இதுவும் அப்படியே ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அப்படியே சேல்ஸுக்கு நம்ம ஏற்கனவே சொன்னது தான். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள் கொஷனில் 50% தான் உங்களுக்கு வந்து வேரியபிள். அப்போ PV ரேஷியோ என்ன ஒன்று? 50%, 50-50. அப்போ இங்கே வந்து சேல்ஸ் வேணும் அப்படின்னா சேல்ஸ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை PV ரேஷியோ. இங்கே கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? 5,40,000. PV ரேஷியோ எவ்வளோ? 50ல் 50 போச்சு, 100ல் 50% போச்சுன்னா மீதி 50. அப்போ 50%. ஸோ அப்போ எவ்வளோ வருது அப்படின்னா இங்கே சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்போ சேல்ஸையும் கண்டுபிடிச்சிட்டோம். இது 50%னா அப்போ 100% 10,80,000 rupees. அப்போ சேல்ஸ் வந்து 10,80,000. இப்போ வந்துட்டோம். அப்போ இதில் ஃபிக்ஸட் காஸ்ட்டும் அப்படியே கேல்குலேட் பண்ணோம். ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கு என்ன ஃபார்முலா சொன்னோம்? கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை மைனஸ் EBIT. EBIT என்ன? 1,80,000. சரி, இது கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? 5,40,000. அப்போ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? இப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் ஈக்குவல் டு rupees 3,60,000. ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் வந்துருச்சு. அவ்வளோதான். இன்ட்ரெஸ்ட் நம்ம ஏற்கனவே கேல்குலேட் பண்ணது தான். இப்போ இன்கம் ஸ்டேட்மெண்ட்டு ரெண்டுக்கும் நம்ம இப்போ கேல்குலேட் பண்ணலாம். இப்போ நீங்கள் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப்
எக்ஸ் அண்ட் ஒய். அப்போ நீங்கள் எக்ஸுக்கு இங்கே போடுங்க, ஒய்க்கு இங்கே போடுங்க. பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு சேல்ஸ் எவ்வளோ, நம்ம ஏற்கனவே எடுத்த ஃபிகர் தான். எக்ஸுக்கு நம்ம சேல்ஸ் வந்து 6,75,000 6,75,000 எக்ஸுக்கு. ஒய்க்கு வந்து இப்போ நம்ம கடைசியாக கால்குலேட் பண்ணோம் 10,80,000 ருபீஸ். அப்போ 10,80,000 ருபீஸ். இதில் லெஸ் வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ வருது, 60% இதுக்கு, அதுக்கு 50%. 60% எக்ஸுக்கு, 50% ஒய்க்கு. 60% அப்படின்னா எவ்வளோ வருது பாருங்கள். அப்போ 6,75,000 இன்ட்டு 60%. அப்போனா 4,05,000 ருபீஸ் இவனுக்கு. அதில் 50% அப்படி 5,40,000. இதில் 5,40,000. ஸோ அப்போ இது ரெண்டையும் நீங்கள் லெஸ் பண்ணிங்கன்னா என்ன வருது, 6,75,000 4,05,000 போச்சு அப்படின்னா 6,75,000 4,05,000 போச்சு. மைனஸ் பண்ணிங்கன்னா 2,70,000. அப்போ 2,70,000 இங்கே வந்து அப்படியே மீதி இருக்கிறது பாதிக்கு பாதி தானே போகுது. அப்போ 5,40,000. ஸோ இதை வந்து என்ன சொல்லலாம், இதை வந்து கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன். இதில் நம்ம என்ன பண்ணோம்னா லெஸ் ஃபிக்ஸட் காஸ்ட். ஃபிக்ஸட் காஸ்ட் நம்ம இப்போ கால்குலேட் பண்ணோம். அப்போ இது வந்து 2,25,000, அதுக்கு வந்து 3,60,000 ஃபிக்ஸட் காஸ்ட். அப்போ ஃபிக்ஸட் காஸ்ட்டை லெஸ் பண்ணிங்க அப்படின்னா 2,70,000 225 போச்சு அப்படின்னா எவ்வளோ வருது, 45,000. இதில் 5,40,000 மைனஸ் 3,60,000 போச்சு அப்படின்னா அப்போ 1,80,000. ஸோ 1,80,000 ஒய்க்கு. இதுக்கு வெறும் 45,000. என்ன ஒரு இதுக்கு பேர் ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் நம்ம கேல்குலேட் பண்ணோம் இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்ட்டை லெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இபிடி வரும். இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, இதுக்கு 30,000 ருபீஸ் எக்ஸுக்கு. இதுக்கு தெரியும் 300 டைம்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா. அப்போ 1,20,000. இதை லெஸ் பண்ணிங்க அப்படின்னா 45. அப்போ இதுக்கு 15,000 ருபீஸ் எக்ஸுக்கு. இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1,12,000 போனால் 60,000 ருபீஸ். சரி, இது எல்லாம் இதுக்கு பேர் என்ன, ஏர்னிங் பிஃபோர் டேக்ஸ் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் டேக்ஸுங்கிறது எத்தனை பர்சன்ட்டு, 30%. அப்போ 15ல் 30% எவ்வளோ, இன்ட்டு 30% போட்டிங்கன்னா 4,500. அதுக்கு வந்து 60ல் 15% போட்டிங்கன்னா 6 × 3 சார் 18,000. ஸோ 18,000 இதை லெஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது. அப்போ ஸோ இதில் வந்து 10,500 ருபீஸ். இதில் 18 போச்சு அப்படின்னா 42,000 ருபீஸ். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஏர்னிங் ஆஃப்டர் டேக்ஸ். இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணிட்டோம். இப்போ இதை ரெண்டையும் நம்ம என்ன ஜஸ்டிஃபை பண்ணோம், எது நமக்கு கரெக்டு அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணோன்னா நம்மளால் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க முடியுதா, இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு உதாரணத்துக்கு நம்ம எப்படி கன்க்ளூஷன் வர்றதுக்கு முன்னே மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம், இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ பார்ப்போம். அப்போ ஐசிஆர் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஃபார் எக்ஸுக்கு எவ்வளோ வரும், எக்ஸுக்கு எவ்வளோ, இபிஐடி மைனஸ் இன்ட்ரெஸ்ட். எக்ஸுக்கு இபிஐடி எவ்வளோ, 45,000 டிவைடட் பை இன்ட்ரெஸ்ட்டு 30,000. ஸோ அப்போ எவ்வளோ ரேஷியோ வருது, 1.5. அப்போ இதுக்கு 1.5. சரி, ஒய்க்கு இவ்வளோ தான் வருதா, இல்லை அதிகமாக வருதா கம்மியாக வருதா அதை பார்ப்போம். அதுக்கும் அதே ரேஷியோ தான், இபிஐடி டிவைடட் பை இன்ட்ரெஸ்ட். இபிஐடி எவ்வளோ, 1,80,000. அப்படிங்க மனப்பாடமாக வருது. அப்போ டிவைடட் பை 1,20,000 இன்ட்ரெஸ்ட். அப்போ இதில் வரும் என்ன பண்ணுறோம், அதுவும் 1.5. அப்போ ஈக்குவலாக இருக்குது, இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ ஐசிஆரை பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குது ரெண்டுமே. ஆனால் இது வந்து ஃபஸ்ட்டுக்கு. இதில் ரெண்டாவது நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணோன்னா, ரெண்டாவதில் கம்பைன்டு லிவரேஜ் கண்டுபிடிப்போம், ரிஸ்க் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்போ கம்பைன்டு லிவரேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கம்பைன்டு லிவரேஜுக்கு உங்களுக்கு தெரியும் ஃபார்முலா. கம்பைன்டு லிவரேஜ்னால் என்ன, அதாவது ஃபினான்ஷியல் லிவரேஜ் இன்டூ ஆப்ரேட்டிங் லிவரேஜ். அப்போ எக்ஸுக்கு ஃபினான்ஷியல் லிவரேஜ் ஆப்ரேட்டிங் லிவரேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து எக்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் 3 ஃபினான்ஷியல் லிவரேஜ், ஆப்ரேட்டிங் லிவரேஜ் 6. அப்போ எவ்வளோ வருது, 18. ஒய்க்கு எவ்வளோ வருது அப்படின்னா 3 ஃபினான்ஷியல் லிவரேஜ், ஆப்ரேட்டிங் லிவரேஜும் 3. அப்போ 3 × 3 9. அப்போ இந்த லிவரேஜ் வந்து கம்மியாக இருக்கிறனால இங்கே ரிஸ்க்கு வந்து கம்மியாக இருக்குது. அப்போ நல்லா பார்க்கணும், இங்கே வந்து ஏறத்தாழ இந்த ஐசிஆர் வந்து 2 ஈக்குவலாக இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் கம்பைன் லிவரேஜ் வந்து ஒய் வந்து கம்மியாக இருக்குது. அப்போ ரிஸ்க் ஃப்ரீயாக இருக்குது. அப்போ நீங்கள் நல்லா பார்க்கணும், இப்போ எது பெஸ்ட்டு அப்படின்னா கம்பெனி ஒய். நல்லா பார்க்கணும், கம்பெனி
ஒய் தான் வந்து இஸ் பெட்டர் தேன் ஆச்சுங்களா, பெட்டர் தேன் எக்ஸ். இதுதான் ஆன்சர். அதுக்கு காரணம் என்னென்னா கம்பைன் லெவரேஜ் வந்து கம்மியாக இருக்குது, இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதில். பட் இதை வந்து கம்பேர் பண்ணும்போது அப்போ எந்த கம்பெனி பெட்டர் அப்படின்னா கம்பெனி ஒய் இஸ் பெட்டர் அப்படிங்கிறது தான். அப்போ இதோடு இன்றைக்கி கிளாஸ் முடியுது. அப்போ நீங்கள் நம்ம ஏற்கனவே சொன்னது தான், டெலிகிராம்லேயும் வாட்ஸ்அப்லேயும் நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.